ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் நிறைய துறை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் நீங்க சந்திச்சு பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்தோம் சார். என்ன மாதிரி கோரிக்கைகள் வச்சிருக்கோம், அரசு தரப்புல எப்படி இருக்கு இப்போதைக்கு? இப்போ இந்த புதிய அரசாங்கம் வந்த பிறகு அவங்க டிரான்ஸ்பரன்சியை ரொம்ப முன்னோக்கி எடுத்து கொண்டு போகிறதுனால என்ன இருக்குன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டரை பார்த்து அவரும் கூப்பிட்டு எங்ககிட்ட ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தினார். அதை தொடர்ந்து ஹவுசிங் செக்ரட்டரி, மெம்பர் செக்ரட்டரி, இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா டைரக்டர், டிடிசிபி டைரக்டர் எங்ககிட்ட ஒரு கலந்தாய்வு கூட்டம். இதில் இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் என்ன இருக்குது, அதே மாதிரி பப்ளிக்கும் என்ன நம்ம கொடுத்த எதை நம்ம சரி பண்ணோம்னா இன்னும் இதை விரைந்து இந்த பேப்பர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து அவர் 27 டேஸில் ஒரு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு அவங்க கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை மினிமைஸ் பண்ணி 15 டேஸில் கொடுக்கறதுக்கு இப்போ என்னென்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து ரிவ்யூ மீட்டிங் நடக்குது. ஸோ ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணால் அவங்க வித்தின் வீக் 5 டேஸ்க்குள்ளே வந்து சைட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இதனால் என்னன்னா ஓவர் ஹெட்ஸ், இப்போ நாங்கள் ஒரு அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணி 2 மாதம் 3 மாதம்லாம் வெயிட் பண்ணுறப்ப இந்த ஓவர் ஹெட்ஸ் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான காஸ்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட்டும் யாரும் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வாங்குகிற பையருக்கு மேலே தான் நாங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஓவர் ஹெட்ஸில் கொண்டு போவோம். இப்போ அது வந்து அந்த இன்னும் மேலே வர காலத்தில் அந்த பையருக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். இதனால் கண்டிப்பாக ஒரு சதுரடிக்கு ஒரு 100-200 வந்து விலை குறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டைம் வந்து அவங்க இன்னும் வந்து ரிவ்யூ வச்சு 1 மந்த்துக்குள்ளே எல்லா பேப்பர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட் சிஎம்டிஏ போகிறீங்கன்னா 2 to 3 மந்த் ஆகுது. அங்கேயும் டைம் லிமிட் ஃப்ரேம் பண்ணி அந்த 45 டேஸ்க்குள்ளே அவங்க அந்த ஃபைலை டிஸ்போஸ் பண்ணுறது பண்ணுனாங்கன்னா இன்னும் அதுவும் எண்ட் யூசர் தான், மக்களுக்கு தான் அதனுடைய பெனிஃபிட் போய் சேரும். இப்போ இந்த டிடிசிபி அப்ரூவலுங்கிறது இப்போ விரைவாக கிடைக்குதா சார்? இப்போ அதன் மூலமாக வந்து மனை விற்பனை வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு? கண்டிப்பாக ஒரு லே அவுட்டை போட்டு நாங்கள் 6 மாதம் 1 வருஷம்லாம் வெயிட் பண்ணுறதுக்கு பதில் ஒரு 60 டேஸில் ஒரு லே அவுட் அப்ரூவல் கிடைக்கிறப்ப நாங்கள் அதுதான் இப்போ ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம். நாங்கள் ஒரு 50 crores ஒரு ப்ராஜெக்டை இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நாங்கள் ஒரு பேங்க்லேருந்து ஃபண்டிங் வாங்கி அதில் பண்ணுறோம். அந்த பேங்க்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது 50 crores. இப்போ நாங்கள் 1 இயருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கும் 2 மந்த்தில் பே பண்ணுறதுக்கும் இந்த 10 மந்த்துடைய இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு காஸ்ட் கட் ஆகும். ஸோ இது இந்த பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாங்கள் விற்கிற ப்ரைஸில் கம்மி பண்ண போகிறோம். அது வந்து ஃபைனலி வாங்குகிற எண்ட் யூஸருக்கு இதுவாக இருக்கும். அதனால இந்த டிரான்ஸ்பரன்சி இன்னும் தொடர்ந்து இன்னும் ஃபைலை வந்து ஸ்பீடப் பண்ணி ஒரு ரிவ்யூ மீட்டிங் ரெகுலராக கவர்மெண்ட்டில் வந்து இதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, ஏன்னா ஒரு மந்த்லி எவ்வளோ பேப்பர்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ பேப்பர் டிஸ்போஸ் ஆகிருக்குன்னு மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தாலே அது பொதுமக்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கும். அது ரியல் எஸ்டேட் துறையோட வளர்ச்சி எப்படி இருக்குது சார் தமிழ்நாட்டில்? அதாவதுங்க மெட்ரோ சிட்டி கம்பேரிட்டிவ்லி இந்தியா ஃபுல்லாக பார்க்குறப்பவே தமிழ்நாடு எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். எப்போவுமே வந்து ரொம்ப அப்ரிஷியேஷன்லேயே இருக்காது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து ஒரு 5 to 10% வந்து க்ரோத். டிமாண்ட் என்னமோ நம்மளுக்கு வந்து 15 to 20% டிமாண்ட் இருக்குது. ஹவுசிங் ஆகட்டும் ஆஸ் வெல் அஸ் கமர்ஷியல் பில்டிங் ஆகட்டும் டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து அப்படியே ஆவரேஜாக நம்ம மார்க்கெட் வந்து டவுன் சொல்ல முடியாது. தமிழ்நாடு மார்க்கெட் 5 to 10% க்ரோத்தில் தாங்க இருக்குது ரியல் எஸ்டேட். அதே மாதிரி டயர் 2 சிட்டிஸ், இப்போ சென்னை மட்டும் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஈக்குவலாக கோயம்புத்தூரில் இன்றைக்கி ப்ராஜெக்ட்ஸ் அவ்வளோ வந்துட்டுருக்கு. இண்டஸ்ட்ரி க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இன்றைக்கி சென்னைக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது கோயம்புத்தூரில் நல்ல க்ரோத் இருக்குது ஆக்சுவலாக. அந்த பரந்தூர் விமான நிலையம்லாம் வந்து அது கைவிடப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரியல் எஸ்டேட் க்ரோத் இருந்துச்சா? இப்போ என்ன சூழ்நிலை இருக்குது? இல்லை, கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறப்ப அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவுடைய சரௌண்டிங்ஸில் நியூ இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பாக போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக அவங்க கூட வாங்கக்கூடியவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் ட்ராப்னு சொல்கிறதுனால ஃபர்தராக அந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து எப்போவுமே ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் எந்த ஏரியாவில் அனௌன்ஸ் பண்ணாலும் சரி, ஒரு நியூ டவுன்ஷிப் வருது, இது மாதிரி ஒரு நியூ பெரிய மெகா ஒரு சிட்கோ இண்டஸ்ட்ரி வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியாவை சுற்றி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்கும். ஆந்திரா வந்து சென்னையை வந்து பயன்படுத்திக்கிறது, ஆந்திராவோட தென்பகுதியில் வந்து நிறையா தொழில் நிறுவனங்களை ஈர்ப்பதற்கான முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அது எந்தளவு உண்மை? சென்னைக்கு நிறுவனங்கள் வர்றதுல எதுவும் பிரச்சனைகள் இருக்கா? அதாவது இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சியில் கவர்மெண்ட் ரன் ஆச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாடை நோக்கி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, நியூ இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வரும். அவங்களுக்கு நியூ இண்டஸ்ட்ரீஸ் வர்றப்போ அது நிறைய கவர்மெண்ட் பாலிசியில் இருக்குது. அவங்க நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எக்ஸம்ஷன் அவங்களுக்கு கொடுக்கலாம். பவர் வந்து இப்போ பவர் எந்தவித பவர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எங்களால் கொடுக்க முடியும்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கலாம். ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்,
இப்போ அப்ரோச் ரோடெல்லாம் இருக்குது, எல்லா ஏரியாலையும் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்னமும் நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே மாதிரி போர்ட்டு, நம்ம இப்போ சென்னை துறைமுகம் இருக்குது, இப்போ கடலூர் அடுத்து இது பண்ணுறோம், அது மாதிரி இந்த துறைமுகத்தையும் நம்ம பண்ணுறப்ப தான் நம்மளுடைய அந்த ஆங்கிள்லேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா இன்வெஸ்டர்ஸ் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராமபிரபு, முன்னாள் தலைவர், அகில இந்திய கட்டுனர் வல்லுநர் சங்கம்.